ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இமேஜின் பண்ணுங்க, பூமிக்கு அடியில் சூரியனோட ஒளி கூட தொட்டு பார்க்க முடியாத ஒரு இடத்துல சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, சுரங்க தொழிலாளர்கள். இவங்களை பற்றி சொல்லும்போது நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இவங்களோட லைஃப்பில் என்ன தான் ஸ்ட்ரகிள் இருக்கும் இப்படின்னு யோசிப்போம். பட் இவங்க தண்ணீருக்காக உயிரை கையில் பிடிச்சு கொண்டு இறங்கியிருக்காங்க. நம்ம வெறும் தண்ணீரை நினைக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அவங்களோட உயிரை பணைய வச்சு இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட டெய்லி லைஃப் ஒரு போராட்டமாக தான் போகுது. இவங்க தினமும் உயிரோட மேலே வாரது ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இருக்கும். தண்ணீர் மட்டும் கிடைக்கணும்னு சொல்லி அவங்களோட உடலையும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வேலையை செய்வாங்க. இது ஒரு சாதாரண வேலை இல்லை, ஒரு உயிரோட போராட்டமாக இருக்குது. இந்த வேலையை செய்கிற ஒவ்வொரு உயிரும் டெய்லி லைஃப்பில் அதோட உயிரோட போராடி தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்குது. இவங்களோட வேலை நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன தண்டில் இங்கே எல்லாரையும் நிற்க சொன்னால் நீங்கள் நிற்க முடியுமா? அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். அது மாதிரி தான் இந்த வேலையும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு கீழே இந்த வேலை செய்கிறவங்க இருக்கணும். மேலிருந்து லைட் ரொம்பவே குறைவாக தான் கிடைக்கும். கீழே போக போக அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு லேண்டன் லைட் மட்டும்தான். இந்த வெளிச்சத்தில் தான் அவங்களோட வேலையும் அவங்க கண்டினியூ பண்ணணும். இந்த வேலையை பழகிறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிக்கஸ், ஷவர் அண்ட் ஹேமர் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு கண்டினியூஸாக காயங்கள், கொப்பளங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கல் விழுந்துருச்சுன்னா அவங்களோட மொத்த லைஃபுமே டேஞ்சருக்கு போயிடும். இவங்களுக்கு இடுப்பு, முழங்கால், கழுத்துலலாம் ரொம்பவே பெயினாக இருக்கும். இது லாங் டேர்ம் பாதிப்புகளையும் ஏற்படுத்த நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்க தாங்குகிற வெயிட்டும் இவங்களோட ஜாயிண்ட் ப்ரெஷரும் நாம் இமேஜின் கூட பண்ண முடியாது, அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதையும் தாண்டி தான் இவங்க இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வராங்க. இவங்களோட வேலையில் ஒரு பக்கம் ரொம்பவே குளிராக இருக்கும், ஒரு பக்கம் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ரெண்டையுமே எதிர்த்து இவங்க வேலை செய்யணும். ஆனால் யாருமே இதை எதிர்த்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு உண்மையான நோக்கம் இருக்குது. அவங்க அதுக்காக வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது என்னென்னா இந்த சமூகத்துக்கு தண்ணீர் தரணுன்றதுக்காக இவ்வளோ பெயினையும் தாங்கி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஜஸ்ட் தண்ணின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், ஆனால் அதை எடுக்கிறதுக்காக அதுக்கு பின்னால் கஷ்டப்படுறவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நாம் யோசிச்சும் பார்க்க மாட்டோம். ஒரு பக்கம் இவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க தாங்கி வரப்ப அதே நேரம் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரகிள்ஸும் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, ரொம்பவே இருக்குது. மென்டல் ஸ்ட்ரகிள்லே ரொம்ப மோசமான மென்டல் ஸ்ட்ரகிள் தான் லோன்லினஸ். அதுதான் ரொம்ப பெரிய சோதனை. அவங்க மண்ணில் 100 அடிக்கு கீழே இறங்கி வேலை பார்க்குற நேரத்தில் மேலே இருக்கிற உலகத்தையே மறந்துடுவாங்க. அங்கே வேலை செய்கிற டூல்ஸோட சவுண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. இவங்களுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியர் ஆஃப் கொலாப்ஸ் இதெல்லாம் இவங்களோட மனசில் டெய்லியுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க இருக்கிற ரூரல் ஏரியாவில் மென்டல் ஹெல்த் அவேர்னஸும் குறைவுனால இவங்களோட மென்டல் ஹெல்த் பிரச்சனையை கூட சொல்லிக்கொள்ளவும் முடியாமல் இருக்குது. வெதர் கூட இவங்களுக்கு எப்பயுமே எதிரியாக தான் இருக்கும். வெயிலோ மழையோ 2 எக்ஸ்ட்ரீமையுமே இவங்க மேனேஜ் பண்ணியே தான் ஆகணும். ரெய்னி சீசனில் வெள்ளம், மண் சரிவு இது எல்லாத்தையுமே அவங்க ஃபைட் பண்ணி இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்களோட வேலையை செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க, இந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்ப்பீங்க? நம்மளோட லைஃபே ரிஸ்கில் வச்சு நாம் ஒரு வேலை செய்கிறோம், அப்போ அதுக்கான சம்பளத்தையே நாம் எப்பயுமே அதிகமாக தான் எதிர்பார்ப்போம், ரைட்? இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டு இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்பவே குறைவாக இருக்குது. இவங்களோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கூட இந்த சம்பளம் போதாமல் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குறைவான சம்பளம், மன அழுத்தம், ஃபிசிக்கல் பெயின் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இவங்க வேலை செய்கிறத பார்க்குற இவங்களோட ஃபேமிலி கூட ரொம்பவே கவலையில் தான் இருக்கும். இவங்களோட ஒர்க்குக்கும் லைஃபுக்கும் எந்த விதமான பேலன்ஸுமே இல்லை. இவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் கூட இது ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஜெனரேஷனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ப்ரௌடான ஜோக் தான் இந்த சுரங்க தொழிலாளர்களோட ஜோக். ஆனால் இவங்களோட ஃப்யூச்சர் அன்சர்டன். மெஷின் ஒர்க் வந்தால் மட்டும்தான் இவங்களோட வேலை இல்லாமல் போகலாம். அது வரக்காட்டியும் இவங்களோட ஃப்யூச்சர், இவங்களோட லைஃப் இது எல்லாமே ரொம்ப ரிஸ்கில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற என்ஜிஓஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் எல்லாரும் அவேர்னஸை எடுக்கிறாங்க. நல்ல ஒரு சம்பளம், சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் இவங்களோட மென்டல் ஹெல்த்தை கேர் பண்ணுறதுக்கு கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வராங்க. இவங்களோட சாக்ரிஃபைஸுக்கு நாம் ஒரு சல்யூட் பண்ணணும்.
ஸோ காய்ஸ், இதுதான் இன்னைக்கு சுரங்க தொழிலாளர்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னு மற்றவங்களுக்கும் புரியும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வர காட்டியோ ஸ்டே கியூரியஸ், ஸ்டே சேஃப்.